ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் நந்தி முதல்வனை யான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நமச்சிவாயம் வாழ்க. அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே, அனைவருக்கும் முருகநகர வெற்றி விநாயகப் பெருமான் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஒவ்வொரு மாதம் புதிய புதிய ஒரு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறோம். தயவு செய்து நீங்கள் இந்த கருத்துக்களை முழுமையாக கேட்டு பயன்பட வேண்டும். அனைவருக்கும் இந்த கருத்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு கோயில்களிலும் ஒவ்வொரு விதமான விசேஷமான பூஜை நடக்கிறது. வெற்றி விநாயகப் பெருமான் திருக்கோயிலே வித்தியாசமான பூஜைகள் எப்பவுமே நடந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்திலே தெய்வ திருவிழாவாக திருவிழாக்கு பூஜை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். திருவிழா சவாலாக என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது ஆரோக்கியமே ஆனந்தம். எவ்வளவு வசதி இருந்தாலும் ஆரோக்கியமே இருந்தால் தான் ஆனந்தம் அடைய முடியும். இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. கிட்டத்தட்ட நேற்று 100 பேர் வந்திருந்தாங்க திருவிழா பூஜைக்கு. எல்லாத்தையும் கேட்டவங்களுக்கு வியாதி இல்லையா என்று. ஒருத்தரும் கூட சொல்லல வியாதி இல்லை. ஆனால் அத்தனை பேருக்கும் வியாதி இருக்கிறது. அப்படின்னு அத்தனை பேருக்கும் வியாதி இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் வியாதி இல்லாத மனிதரை பார்ப்பது அரிது. அரிதிலும் அரிது மனிதராய் பிறப்பது அவையார் சொன்னார். ஆனால் அரிதிலும் அரிது வியாதி இல்லாத மனிதரை பார்ப்பது அரிது. அதிலையும் நல்ல எண்ணங்களுடைய மனிதரை பார்ப்பது அரிது. அதிலையும் பக்தி உள்ள மனிதரை பார்ப்பது அரிது. அதிலும் ஆரோக்கியமுள்ள மனிதரை பார்ப்பது ரொம்ப இதாக இருக்கிறது. அதனாலே நம்ம ஆரோக்கியம் இருந்தால் நம்ம குழந்தைகள் ஆரோக்கியம் இருக்க முடியும். இந்த டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா என்ற பல ஒரு வைரஸ் காய்ச்சல் மனிதனுக்கு அநேக ஒரு உளைச்சல்களையும் ஒரு பெரிய ஒரு இழப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் நான் சின்ன குழந்தையாக எனக்கு என்னுடைய வயசு 75 ஆகிறது. நான் 50 ஆண்டு காலம் கிராமத்திலே வளர்ந்தவன். கிராமத்திலே நான் வாழ்ந்தவன். அதனால கிராமங்களே இந்த சுகரு பிரசரம் தெரியாது. அந்த காலத்தில் எல்லா வியாதிக்கும் ஒரே டாக்டர் தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் டெலிவரிக்கும் வீட்டில் தான் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. அன்றைய நாகரிகம், அன்றைய சமுதாயம், அன்றைய ஆரோக்கியம் எல்லாமே ஒரு இயற்கையாக அமைந்திருந்தது. மனிதன் இயற்கையை ரசித்து இயற்கையை நேசிக்க பழகினான். அது இயற்கையோடு ஒன்றி வளர்னால்தான் அவன் ஆனந்தமாக ஆரோக்கியம் இருக்க முடியும். மனிதன் வாழ்வதற்கு முக்கியமாக 5 புலன்கள், பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் இருந்தால்தான் பூதங்கள் என்பது காப்பது. பூதங்களை நாம் முறைப்படி கடைபிடித்தால் ஆரோக்கியம் வாழ முடியும். காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம். வாழ்வுக்கு முக்கியமானது காற்று. காற்று இல்லாமல் எந்த உயிரினம் மட்டுமல்ல, இயந்திரங்கள் மட்டுமல்ல, எதுவுமே இயங்க முடியாது. உழைப்பை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும். நவீன காலகட்டத்தில் உணவு பழக்கம் பெரிய சவாலாக இருக்கிறது. அன்றைய காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு அசையம் அதிகமாக இருக்காது. நாட்டுக்கோழி இருக்கும், ஆடு இருக்கும். இந்த அல்லையில் லட்சக்கணக்கான ஆடுகள், லட்சக்கணக்கான கோழிகள் தயாரிக்கப்படுகின்றன. அதனுடைய ஒரு கெமிக்கல், அதாவது கோழிகளுடைய ஆயில் 48 நாள் அது உருவாயிருது. 48 நாளுக்கு கெமிக்கலே போட்டு அதை சாப்பிட்டு அதை கொண்டு அது உருவாகக்கூடியவை மட்டும் நம்ம சாப்பிட்றோம். நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? சுவைக்கு அடிமையாகி மனிதன் வியாதிக்கு அடிமையாகிறான். அவராயும் நாக்காக்க என்பது பழைய வாக்கு. நாக்காக்க என்பது சுவைக்கு மட்டுமல்ல, பேச்சு, சுவை எல்லாத்திலையுமே எஞ்சான் உடம்புக்கு சிறுசே பிரதானம். அதே போல நாக்காக்க என்பது நாவை அடக்குவது மட்டுமல்ல, ருசியை பரிமாறிக்கொள்வது. கசப்பு சுவையில பதார்த்தங்களை யாரும் சாப்பிடுவதே இல்லை என்பது எனது கருத்து. பாவக்காய் கசப்பாக பெரும்பாலும் சாப்பிடுவதில்லை. பாவக்காயை வாரத்தில் ஒரு முறையாக சாப்பிட்டால் உங்களுக்கு சுகர் வராது என்பது உண்மை. எத்தனையோ பல வகைகள் காய்கறிகள் வருகின்றன. ஆனால் பண்டைய காய்கறிகள் உள்ள சத்து இப்போ கிடையாது. அதே போல் வருகின்ற பால் முதல் கொண்டு, தானியங்கள் முதல் கொண்டு எல்லா பொருளையுமே கலப்படங்கள். அதாவது உங்களுக்கு சமயத்தில் அரிசியும் கூட இதை கலப்படம் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன், பார்த்தேன். அரிசி மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும்போது நான் பார்த்தேன். நான் இப்படியெல்லாம் இது மனிதனை வருங்காலத்தில் நோயாளியாக ஆக்கி கொண்டிருக்கிறான். இனிமேலும் எதிர்காலத்தில் எல்லா மனிதனும் நோயாளி இருப்பாங்க. இதை நாம் ஒரு குறைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இயற்கையான உணவை சாப்பிட வேண்டும். இயற்கையான மூலிகைகளை சாப்பிட வேண்டும். அற்புதமாக தேவாரமான மருந்துகள், ஆனால் இதை கடைப்பிடிப்பதில்லையே. அதனால நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இதை சூப்பு வகையாக தயாரித்து, அதாவது ஒரு தரமான ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹெர்பல் சிலர் தொடர்பு கொண்டு இந்த சூப்பு வகைகளை வாங்கி மக்களுக்கு விநியோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மாத்திரையில் உங்களுக்கு பவுடர் கேப்சூலாக போட்டுக்கிறோம். அதாவது உங்களுக்கு வில்வம், அருகம்பில்லு, 2வது நாவல் பொடி, உங்களுக்கு கடுக்காய், இந்த மாதிரி 5 வகையான பவுடர்களை
அதாவது பகவானுக்கு நெய்வேத்தியம் படைத்து அந்த பவுடரை கேப்சலாக போட்டுக்கிறோம். இதில் 5 விதமான ஒரு மூலிகைகளை கேப்சலாக போட்டுக்கிறோம். இது சாப்பிடுவதால் உங்களுக்கு நோய் சக்தி அதிகம் உண்டாகி சுகர் வராமல் தடுக்கும், வந்ததினால் குறைக்கும். அதாவது எந்த மருந்து எடுத்துக்கொண்டாலும், எந்த மாத்திரை எடுத்துக்கொண்டாலும், எந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாத்திரை சாப்பிடலாம். காரணம் சாதாரண மூலிகை. ஆனால் இதை நீங்கள் வாங்கி தொடர்ந்து சாப்பிடலாம். நீங்கள் கர்ப்பிணியாக தாய்மார்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள், சிறியர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரும் இந்த மாத்திரைகளை சாப்பிடலாம். இது உங்களுக்கு தனியாக பொடியை சாப்பிட கஷ்டமாக்குன்னு சொல்லி போட்டு கேப்சூலா வாங்கி உங்களுக்கு மாத்திரையை தருகிறோம். தயவுசெய்து உங்களுக்கு தேவைப்படுவதை பதிவு செய்து வாங்கி சாப்பிட்டு பயனடையலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாம் வல்ல இறைவா போற்றி போற்றி. அனைவரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம்.